சுவையான, சத்தான, ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு சந்தவை. வாங்க அந்த சந்தவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போலாம். கல்லீரல் இருக்கிற கற்களை கரைக்கக்கூடிய ஒரு மருத்துவ உணவு தான் இந்த சந்தவை. இந்த சந்தவைய எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பி குயின் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு படி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இத வந்து நல்லா ஒரு படி அரிசி எடுத்து அளந்து நல்லா கழுவுறேன். தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். ஏன்னா, அதில இருக்கிற மாவு பொருள் எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்துறணும். நீங்க வந்து இதில பச்சரிசியிலயும் ஊற வச்சு செய்யலாம். ஆனா, புழுங்கல் அரிசி தான் சந்தவைக்கு ஒரு சரியான ஒரு இது. பச்சரிசினா அந்த சந்தவை நீள வாக்குல வராத கொஞ்சம் கட்டாயி கட்டாயி வரும். கழுவி நானு ஒரு ஒரு நைட்டு மிட் நைட் ஃபுல்லா ஊற விட்டுட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஊறி இருக்கும். இந்த ஊறின அரிசிய வந்து நாம நல்லா மைய அரைச்சுக்கணும். இது நான் எப்படி அரைக்கணுங்கிறத தெளிவா வீடியோவுல சொல்லியிருக்கேன். அந்த பதத்துல அரைச்சீங்கன்னா, சந்தவை வந்து ரொம்ப சாஃப்ட்டா பிசுக்கு இல்லாம நல்லா இருக்கும். இந்த ஊறின அரிசிய இப்படி கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். நல்லா இப்ப வந்து உப்பு கலக்கக்கூடாது. இப்ப வெறும் அரிசிய மட்டும் போட்டு அரைக்கலாம். நல்லா மைய அரைச்சதுக்கப்புறம், உங்கனால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அரைச்சுக்கோங்க. இதில பருப்பருன்னுலாம் இருக்கணும். இட்லிக்கு லைட்டா பருப்பருன்னு அரைப்பாங்கல்ல, அந்த மாரியெல்லாம் அரைக்க வேண்டாம். இதில வந்து ஓரளவு நல்லாவே மைய அரையட்டும். நல்லா ஆடி வரட்டும். இப்ப பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவு நைஸா அரைச்சிருச்சு. பாருங்க இப்படி கையில தொட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நறுக்கு தன்மையே இருக்காது. நல்லா நைஸா வந்துரும். இதே பதத்துக்கு அரைங்க. ஓகே. இந்த அளவு சரியான அளவு தான். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். உப்பு போட்டு இதிலேயே ஆட விட்டுறலாம். அப்பதான் ஈவனா உப்பு எல்லா மாவுலயும் கலந்து வரும். நம்ம தூள் சால்ட் போட்டு இது பண்ணனோம்னா, ஒரு சைடு இது பண்ணலைன்னா கரிக்கும். நீங்க கல்லுப்பையே போட்டு கிரைண்டர்லேயே நல்லா அரைய விட்டுருங்க. இந்த மாதிரி அரைச்சி தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிநிலைக்கு வரட்டும். இப்போ வந்து மாவு இந்த பதம், இந்த கெட்டி பதத்தில் இருக்கணும். நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது. பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும். மாவு நைஸாகவே நம்ம அரைச்சிட்டோம். பதம் இந்த அளவு இருக்கணும். அப்போ தான் பிசு பிசுப்பு சந்தவையில் வராது. சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால் இதே அளவு தண்ணி விட்டு இதே பக்குவத்துக்கு நீங்கள் ஆட்டினீங்கன்னா சந்தவை அவ்வளோ சாஃப்டாக வரும். இட்லி தட்டில் உங்களுக்கு எவ்வளோ சந்தவை தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மாவை. ரொம்ப லிக்யூடாக நீங்கள் சந்தவை மாவு அரைச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பிழியும் போதே அந்த சந்தவை ஒன்றை ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா அது சேர்த்தும் போது ஒரு எப்படி சொல்கிறது, பிசுக்கு தன்மை வரும். களி பதத்துக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தவையும் ஒட்டாத வரும். இந்த திக்னஸ் இருக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இந்த திக்னஸ் வரணும். இந்த மாதிரி ஊற்றி நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் வைக்கிங்க. இட்லி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உள்ள வைக்கணும். இப்போ நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு நல்லா மூடி வேக விட்டுறலாம். சந்தவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளியணும். இல்லைன்னா மாவு உள்ள அப்படியே நின்று போயிடும். இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது டூத் ஸ்டிக்கோ அல்லது ஏதாவது ஒரு குச்சி வச்சு இப்படி உள்ள அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதை அழுத்தி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உள்ள குழி இறங்காமல் இருந்ததுன்னா ஓகே. இப்போ நம்ம அந்த சந்தவை செய்கிற இதை மிஷினை வச்சுக்கலாம். அதில் ஒவ்வொரு இட்லியாக எடுத்து போட்டு தண்ணியை தொட்டு அந்த குழியில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு எத்தனை இட்லி
கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சுத்துனா சந்தவை வரும். இப்ப பாருங்க அந்த சந்தவையோட தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க இந்த மாதிரி வரும். இப்போ இந்த சந்தவையை நம்ம தொட்டோம்னா சாஃப்டா இருக்கும். ஏன்னா நம்ம மாவு வந்து திக்கா தண்ணி அதிகம் கலக்காம திக்கா அரைச்சதுனால இந்த மாவு இந்த சந்தவை சாஃப்டா வரும். பிசுபிசுப்பு வராது, ஒண்ணா ஒட்டாது. அதுதான் இதுல ஸ்பெஷலே. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க சந்தவை. நான் எடுத்து காமிக்கிறேன், உங்க கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. சந்தவை அப்படியே ரப்பர் பால் மாதிரி வரும், ஒண்ணா ஒட்டாது, கையில அந்த பிசுக்கு தன்மையே வராது. அப்படிதான் இருக்கணும் சந்தவை. சந்தவைங்கிறது அந்த மாதிரி செஞ்சாதான் சாப்பிட டேஸ்டா இருக்கும். நார்மலா நீங்க அந்த பதத்தை தவற விட்டுட்டீங்கன்னா சந்தவை வேற மாதிரி போயிடும். பாருங்க சாஃப்டா இருக்குது. நான் பாருங்க இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. என் கையில ஏதாவது கொஞ்சமாவது ஒட்டுதா? அப்படி கிடையவே கிடையாது. அப்படியே பாருங்க சாஃப்டா பாருங்க எப்படி அப்படியே பொல பொலான்னு வருது. துளி கூட கையில ஒட்டாது, அப்படியே ரப்பர் பால் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு இனிப்பு தேங்காய் பால் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு தேங்காயை எடுத்து கீத்து போட்டு வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட நம்ம சேர்த்து மணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 ஏலக்காவை அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து முதல் நிலை பால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அதிகமாக வேணும். 2 பால் எடுக்கலாம் மேக்ஸிமம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு மேலே எடுக்க முடியாது. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த சக்கை இல்லாமல் நல்லா கையில் அழுத்தி விட்டு திக்னஸான பாலை வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து சந்தவிக்கு ஒரு சரியான ஒரு காம்பினேஷன். சந்தவை அப்படின்னாவே ஒரு தேங்காய் பால் தான் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ இது முதல் நிலை பால் நல்ல திக்னஸாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம லைட்டாக தான் தண்ணி கலந்து இதை அரைச்சிருக்கிறோம். இதில் இன்னொரு பால் எடுக்கலாம். ஏன்னா சக்கை இன்னும் சரியான ஒரு இது ஆகலை, அரைபடலை. இப்போ இது மறுபடியும் இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். போட்டு கம்மியாக தான் பால் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னொரு தடவை இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த சக்கையில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப அதிகம் ஊற்றிடக்கூடாது, அப்புறம் சலசலன்னு ஆகிடும். போதும், இந்த அளவு போதும். இதை மறுபடியும் அரைச்சா இது போதும். இதுக்கு மேலே இதில் பால் எடுக்க வேண்டாம். அப்புறம் தேங்காய் பாலோட டேஸ்ட்டு வராமல் போயிடும். இந்த மாதிரி கையில் பிழிஞ்சி அந்த சக்கையை தனியாக எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா பால் வெளியே வரும். என்ன தான் ஸ்ட்ரெயினரில் வடிச்சோனாலும் நம்ம கையில் கொஞ்சம் பிழிஞ்சி எடுத்தோம்னா தான் அந்த பால் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இருக்கிறத மீதியும் அதே மாதிரி இது பண்ணுறோம். இதில் நம்ம தனியாக வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்த வேண்டாம். ஏலக்காய் பொடி வேணால் சுக்கு பொடி கூட கலக்கலாம். இதில் நம்ம ஏலக்காயவே போட்டு அரைச்சிட்டோம். அந்த டேஸ்ட்டே நல்லா வரும், மனமும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இதை பிழிஞ்ச இந்த சக்கை நமக்கு வேண்டாம், இது தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் அவ்வளோதான், போதும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இனிப்பு கலந்தால் போதுமானது. நான் வந்து இதுக்கு வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வெள்ளையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 1 கப்பு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். அதை வந்து தேங்காய் பாலில் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கரையிட்டோம், நல்லா ஈவனாக கலந்து வந்துட்டோம். இல்லைன்னா அடியில் கலக்காமல் விட்டுட்டோன்னா கீழே அப்படியே சர்க்கரை கரையாமல் நின்று போயிடும். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ இன்னொரு இனிப்பும் செஞ்சுக்கலாம். பஞ்சாமிர்தம் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 2 வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கலாம். இது வந்து நான் பூம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு பஞ்சாமிர்தம் செய்ய எது வேணால், தேன் வாழையோ
அல்லது செவ்வாழை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா கனிஞ்ச பழமா இருந்தா நல்லாருக்கும். பஞ்சாமிர்தம் நல்லா கட்டி இல்லாம கரைஞ்சு வரும். இந்த மாரி 2 பழம் எடுத்திருக்கேன். கனிஞ்ச பழம் தான். ஓகே. இதோட நாம மத்தத கலந்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன். உருக்குன நெய் வந்து 2 ஸ்பூன் இதில கலந்துக்கலாம். பஞ்சாமிர்தம்னாவே அமிர்தம் அப்படிங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டா இருக்கணும். அப்பதான் அது நல்லாருக்கும். 2 முந்திரி பருப்ப இந்த பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதோட. முந்திரி, ஒரு 3 திராட்சை, உலர் திராட்சை அதோட கலந்துக்கலாம். நீங்க வேணா பேரிச்சை கூட சின்ன சின்னதா கட் பண்ணி போடலாம். நான் திராட்சை, முந்திரி மட்டும் எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஒரு ஏலக்காவ நல்லா நசுக்கி அதோட கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா தேன். தேன் அதில விட்டா நல்ல டேஸ்ட் வரும். அப்புறம் இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை. நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்க வேணுனா அஸ்கா சர்க்கரையும் எடுத்துக்கலாம். ஆனா நாட்டு சர்க்கரை தான் இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது எல்லாம் நைஸா கலக்கணும். நல்லா ஃபோர்க்ல கலக்கினாலும் சரி, அல்லது கையில நல்லா பிசைஞ்சாலும் இந்த மாரி வரும். சந்தவையும் தேங்காய் பாலும் ரெடி. இன்னொன்னு வந்து இனிப்பு மட்டும்னா திகட்டும். இப்போ வந்து நம்ம சேமியாவை தாளிக்கலாம். இது சேவைன்னு சொல்லுவாங்க. தாளிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் சூடேறட்டும். இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். இந்த சந்தவையை வந்து எனக்கு தெரிஞ்சு வ எங்க தாத்தா காலத்துல எல்லாம் வந்து இதை வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒரு அமாவாசை சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையில் இந்த சந்தவை செஞ்சு சாப்பிட்டா கல்லீரலில் இருக்கிற கல்லறை கரைஞ்சி போயிடும். உடம்பு நல்ல ரிஃப்ளெக்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நல்ல மினுமினுப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இடியாப்பம் எல்லாம் மாவுல செய்வாங்க. ஆனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரிசியை ஊற வச்சு ஆட்டி ஆவியில் வேக வச்சு இந்த மாதிரி சந்தவை செஞ்சு கொடுத்தா உடம்புல அவ்வளோ ஒரு எஃபெக்டாக பாரம்பரியமாக பழமையான காலத்தில் இருந்து இந்த சந்தவைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை விழுந்தால் கண்டிப்பாக சந்தவை இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உடம்பு அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. மற்றபடியாக நூடுல்ஸோ மற்றது எதுவுமே ஒரு நல்ல ஃபுட்டு கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்ச பின்னாடி உளுத்தம்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவையாவது வீட்டில் கண்டிப்பாக, இது கொஞ்சம் அதிகமான வேலை தான் இருந்தாலும், ஒரு ஆரோக்கியமாக வேணும், வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வரமிளகா கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா இதை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நீள நீளமாக அப்படியே ஒரு வந்தால் தான் நூடுல்ஸை விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம சந்தவையை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப நூடுல்ஸே விரும்ப மாட்டாங்க. இப்போ இது மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதில் என்ன மாதிரி வேணுனாலும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி அதோடு சேர்த்து நல்லா தக்காளி வெந்து வரணும் சேர்ந்து வெங்காயத்தோட நல்லா வதங்கி வரட்டும். சந்தவையெல்லாம் பிடிக்காதுன்னு யாருமே குழந்தைகளும் சொல்ல மாட்டாங்க, பெரியவங்களும் சொல்ல மாட்டாங்க. செஞ்சு கொடுத்தா போதும் அப்படிம்பாங்க. அதுக்கு தேவையான நம்ம மாவில் கொஞ்சம் உப்பு கலந்துருக்குறோம், இருந்தாலும் அது பத்தாது. அதனால் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது சந்தவையை எடுத்து அதோட போட்டுடலாம். பாருங்கள், ரப்பர் மாதிரி எப்படி கொஞ்சம் கூட கையில் ஒட்டல பாருங்கள். சாஃப்டாக இருக்கும். அப்படியே அழுத்தினோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும்.
மாவு அரைக்கிற பக்குவத்துல தான் சந்தவை சூப்பரா இருக்கும். பதம் மாறி போச்சுன்னா, சந்தவ களி மாதிரி புடிச்சுக்கும். இத அப்படியே ஒண்ணு போல கலந்து விடணும். அப்படியே இது வந்து அப்படியே உருண்டுட்டு வரும். நம்ம அப்படியே கரண்டியிலேயே அப்படியே தூக்கி விட்டோம்னா, அது அப்படியே ஈவனா அந்த அந்த எசன்ஸ் எல்லாம் அதில அப்படியே கலந்துரும். கொஞ்சம் கிளறுற வரையில கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருக்கும். ஆனா அப்படியே கலந்துருச்சுன்னா நல்லா சாஃப்ட்டா வந்துரும். ஈவனா வந்துரும். இந்த மாதிரி ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிட்டா, டைம் ஆனாலும் நமக்கு எந்த கெடுதலும் இருக்காது. உடம்பு வலுவா இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்ப ஜங்க் ஃபுட்ட தான் ரொம்ப குழந்தைங்களும் விரும்புறாங்க. பெரியவங்களும் அதையே இப்ப சாப்பிட பழகிட்டாங்க. நாம இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி, பழைய பாரம்பரியமான ஃபுட்டை எல்லாம் எடுக்க பழகிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வீட்ல இருக்கிறவங்க தான் இத ரெடி பண்ணணும். இப்படி ஈவனா அப்படியே கலந்து குடுத்துக்கணும். நம்ம கரண்டியில. இல்லன்னா இன்னொரு ஏதாவது ஒரு ரிஸ்கோ, பேச்சுலாவோ இருந்ததுன்னா 2லயும் சேர்த்து கூட கலக்கலாம். நான் 1லயே கலக்கிறேன். இந்த நம்ம இந்த மாதிரியும் இது பண்ணலாம். அல்லது நம்ம ஏதாவது மசாலா ஐட்டமும் இதில சேர்த்து கூட செஞ்சா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா, எப்படி இருந்தாலும் சந்தவ உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால, நம்ம அந்த மசால் கலக்கிறதுனால எல்லாம் எந்த கெடுதலும் வராது. கொஞ்சமா வேணா நம்ம அத ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, நம்ம இதில எதுவுமே சேர்க்கல. பொடி ஐட்டம் எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேணுனா வரமிளகாய் சேர்த்துக்கங்க. இதுக்கு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் விதைய எடுத்துட்டு நல்லா புளிஞ்சு விட்டு கலக்கிக்கலாம். ஏன்னா, சுவைய நல்லா தூக்கி குடுக்கும். லெமன். தக்காளி 1 லைட்டா இனிப்பு சுவை. இதோட லெமன் புளிப்பு சுவையும் சேர்க்கிறப்ப, அந்த சந்தவை வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது சேவைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஈவனா ஒண்ணு போல அப்படியே கலந்து வந்துருச்சு பாருங்க. இது மேல நம்ம மல்லி இலை, கட் பண்ணின மல்லி இலை தூவுனா, இந்த தாளிச்ச சந்தவை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நம்ம இனிப்பையே சாப்பிட்டு திகட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். இப்போ 3மே ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து நம்ம பி குயின் சேனல வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போட்டிங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க சேனல பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. பாருங்க 3 வெரைட்டியா நம்ம செஞ்சிருக்கிறோம். அத பாருங்க 3 ஒண்ணு வந்து தேங்காய் பாலோட, ஒண்ணு சந்தவையோட. பாருங்க சந்தவை என் கையில ஏதாவது துளி கூட ஒட்டல பாருங்க. ஸ்பாஞ்ச் மாரி பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாரி வரணும். சந்தவைனா எப்படி வேணா செஞ்சிடக்கூடாது. அந்த பதம் வரணும். அதுதான் மெயின் இதுல. கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. சந்தவை கிச்சடியும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தி சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்னுக்கு பஞ்சாமிர்தம், இன்னொன்னு கிச்சடி. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பி குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.